Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது condensed milk எப்படி நம்ம வீட்லயே பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் 1 லிட்டர் பாலில் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் கவர் பால் தான் யூஸ் பண்ணுறேன், ஆரோக்கிய பால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆவினோ நீங்கள் எதோ கவர் பால் எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஓகே, கண்டென்ஸ்ட் மில்க் இன்னும் எதில் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாட்டுப்பால் சொல்லுவாங்க இல்லையா, கவு மில்க்கு. ஸோ அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுலேயும் நம்ம பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையலாம் எதுவுமே தேவையில்லைங்க. 2 இன்க்ரீடியன்ஸ் தான், பால், சர்க்கரை, வேறு எதுவுமே வேண்டாம். ஓகே, இப்போ இந்த பால் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு ஹெவி பாட்டம் இதில் பால் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 250 கிராம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ சர்க்கரை நீங்கள் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த சர்க்கரையை போட்டு நல்லா ஹேண்ட் விஸ்க், அதாவது நம்ம ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வைக்கணும். சிம்முன்னா இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் நம்ம வைக்க போகிறோம். வச்சு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க மீன்ஸ் அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியே வரோம் அப்படின்னா கூட மேலே ஆடை வரும், சைட்லலாம் கெட்டியாகும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டில் வடிகட்டிடுவோம். ஓகேங்களா, பட் ஒரு 5 to 10 minutes நீங்கள் அதை இது பண்ணிகிட்டே இருங்க, ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா அடியில் பிடிச்சிக்கோ, ஏன்னா பால் கட்டியாக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி பார்க்குறது கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம மில்க் வச்சுருக்கோம், சர்க்கரை போட்டுற போகிறோம், மீடியம் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட போகிறோம். ஸோ இது நல்லா 1 hour ஆகும். ஸோ 1 hour நீங்கள் பார்க்கும்போதே இது அப்படியே திக்காகும், கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிக்கும், கலர் பேல் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும். எப்போவுமே நம்ம அந்த ஹேண்ட் வாஷ் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது திக்காகுதுன்னு. ரெண்டாவது, இன்கேஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு டவுட் இல்லைன்னா, நீங்கள் பால் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி பின்னாடியோ ஏதோ ஒன்று உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா அந்த இது வர இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு த்ரெட்டு மாதிரி கூட நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. ஸோ 1 hour கழிச்சோ 45 minutes கழிச்சு உங்களுக்கு திக்காகும் போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு திரும்ப வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பாதி லெவல் இருந்ததுனாலே ஓகே. ஸோ அந்த ஆஃப் ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப திக்காக விடாதீங்க. திக்காக்குனீங்கன்னா என்ன ஆகும், மாவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ கோயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம அந்த ஆஃப் இது வரணும். அந்த ஆஃப் இது வரும்போதே உங்களோட கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இது கூட இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதில் வேறு எந்த வேலையுமே இல்லை. போட போகிறீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தருவேன் நீங்கள் விஸ்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ 1 hour ஆகிறதுக்குள்ளேயே உங்களோட இது 45 minutes தாண்டதுலேருந்து உங்கள் ஃப்ளேமை பொறுத்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும், திக்கான கன்சிஸ்டன்சி வரும், பேல் எல்லோ கலர் வரும், ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். அந்த குவான்டிட்டியில் நம்ம இதை கீழே இறக்கிக்கணும். இப்போ இதை நான் ஜஸ்ட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் அந்த சர்க்கரை டிசால்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலக்கி விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலக்கி விட்டால் பரவாயில்ல. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ நான் அப்படியே 1 hour இதை வச்சுட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆகிடுச்சு, கலரும் லைட்டாக பேல் எல்லோ ஆகிடுச்சு, நல்லா ஹாஃபாக இதனோட குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விடுங்க. அது ஆறும்போதே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். எப்போவுமே இறக்கும்போது உங்களுக்கு அப்படியே கண்டென்ஸ்டு மில்க் நம்ம கடையில் எப்படி வாங்குறோமோ அந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ எடுக்கும்போது அதை விட நம்ம தின்னாக தான் இருக்கும். ஸோ எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வைக்கும்போது அது பாதி க்ரீமி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஜாரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கண்டென்ஸ்டு மில்க் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா, இது நார்மலாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போதே நமக்கு இந்த கண்டென்ஸ்டு மில்கோட அந்த டெக்ஸ்சர் ஓரளவுக்கு நமக்கு வந்துடும். ஸோ இது நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஆறின உடனே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள், அந்த கோட்டிங் அந்த ஸ்பூனில் விழும். ஓகேவா, இப்போ ஓரளவுக்கு விழும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இன்னும் 2 to 3 hours வச்சு எடுத்தோம், பர்ஃபெக்டான கண்டென்ஸ்டு மில்க் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வடிகட்டிட்டு நம்மளுடைய
நீங்கள் எந்த ஜாரில் யூஸ் பண்ண போகிறீங்க ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீவர் வச்சு கீழே ஒரு பாட்டம் வச்சு இது எல்லாத்தையும் இதில் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க ஸ்க்ராப் அந்த திக்காக இருக்கிறது எல்லாமே கூட நீங்கள் அழகாக வலிச்சு இதில் போட்டுக்கோங்க. உங்களுடைய சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணி நல்லா வலிச்சு கிளியராக ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க. ஓரம்லாம் எதுவுமே பேலன்ஸ் நிற்காமல் நல்லா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது வந்து பண்ணால் 1 லிட்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 600 ml தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வெளியில் வாங்குறத விட பாதிக்கு பாதி காசு கம்மி. ரெண்டாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்ம வந்து இப்போ பேக்கிங்கில் சப்போஸ் நீங்கள் பேக்கிங் தெரியாதவங்க குக்கிங் மட்டும் பண்ணுறவங்களா இருந்தால் நிறைய விஷயத்துக்கு இது பாயாசம் ஸ்வீட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ பேக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கண்டென்ஸ்ட் மில்க் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேக்கிங்க்குன்னு. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். இதனோட ஷெல் லைஃப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 வீக்ஸ். ஸோ அப் டு 2 வீக்ஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வெளியில் வாங்குற மாதிரி இதுக்கு ஷெல் லைஃப் வந்து 6 months இருக்கும், 1 year இருக்கும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அது கேனில் வரும். ரெண்டாவது வந்து அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஷெல் லைஃப் அதிகம். பட் நம்ம ஹோம்மேடுக்கெலாம் வேண்டாம். நம்ம ஹோம்மேடுன்றது எதனால் நம்ம ஹைஜீனிக்காக எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் சாப்பிட்ணுன்றதுக்காக செய்கிறது தான் இந்த ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ எக்கனாமிக்காகவும் இருக்கும், அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக 1 hour விட்டுட்டிங்கனாலே அந்த கன்சிஸ்டன்சி வரும். இன்கேஸ் உங்களுக்கு 1 hour ஆகிடுச்சு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பண்ணும்போதே தெரியும் அந்த திக்காக அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்கெல்லாம் இந்த பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்களும் ஹோம் பேக்கராகி வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.